பதற்றம் வந்து இன்னும் சில மாதங்கள் நீடிச்சிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து இன்னும் விலை வந்து அதிரடியா குறைய வாய்ப்பு இருக்கா சார்? போர் பதற்றம் இன்னும் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்திலே முடிவுக்கு வந்துவிடும். காரணம் இப்போ தொடர்ந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல வந்து ஏற்கனவே இருந்தது போல அந்த 1,30,000 அதையும் தாண்டி செல்ல வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சராசரியாக உயராமல் மிக வேகமாக உயர்ந்து மீண்டும் முன்பெல்லாம் இருந்த புதிய உச்சத்தை தாண்டி மீண்டும் ஒரு உச்சத்தை நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். அதாவது ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. இந்த மார்ச் மாத தொடக்கத்துல கிட்டத்தட்ட 1,26,000 வரை இருந்த தங்கத்தோட விலை இப்போ 25,000 வரைக்கும் குறைஞ்சு சவரன் 1,01,000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க சார். இந்த ஒரே மாதத்துல கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் சரிவுக்கான முக்கிய காரணம் என்ன? இந்த விலை குறைப்பு வந்து இன்னும் நீடிக்குமா? 1 லட்சம் இப்போ வந்துருச்சு, இது இன்னும் குறையுமா? மக்கள் வந்து வாங்குறதுக்கு எது சரியான நேரம் சார்? முதல்ல விலை குறைந்ததற்கு ஒரு காரணம் சொல்றேன், நீடிக்குமாங்கிறது அடுத்து சொல்றேன். ஓகே சார். முதல்ல வந்து விலை குறைந்ததுக்கு காரணம் முதலீட்டாளருடைய பார்வையில் தங்கம் இல்லை. இப்பொழுது முழுக்க கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் துறையை சார்ந்த பங்கு சந்தைகள் தான் அவருடைய பார்வையில் இருக்கு. அதனால் அவர்கள் பெரும்பாலான முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர்கள் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் மீது பெருமளவில் வருவதால் தங்கத்துடைய விலை சரிந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்து அதன் மூலமாக பெரிய லாபம் ஈட்டி மீண்டும் அதை வந்து சந்தைக்கு விற்ற தொடங்கி இருப்பது ஒரு காரணமும், அதே நேரத்தில் மீண்டும் தங்கத்தின் மீது முதலீடு செய்யாமல் கச்சா எண்ணெய் மீது முதலீடு செய்து வருவதும் சர்வதேச அளவில் வந்துட்டு தங்கம் விலை சரிவதற்கு ஒரு முக்கிய காரணம். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியுடைய விலையும் பெருமளவில் தெரிந்தது. மீண்டும் இந்த விலை வந்து தொடர்ந்து நீடிக்குமா அது குறையுமாங்கிறது கொஸ்டின் கேட்டீங்க. இந்த விலை மீண்டும் வந்து உயரும். எப்பொழுது உயரும் என்றால் அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போர் பதற்றமான சூழ்நிலை, அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் மீண்டும் வந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை மீண்டும் உயரும். ஓகேங்க சார். அப்போ இப்போ இந்த போர் பதற்றம் வந்து இன்னும் சில மாதங்கள் நீடிச்சிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து இன்னும் விலை வந்து அதிரடியா குறைய வாய்ப்பு இருக்கா சார்? போர் பதற்றம் இன்னும் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்திலே முடிவுக்கு வந்துவிடும். காரணம், ஏற்கனவே இந்த போர் வந்து ஒரு தவறான ஒரு செயல் என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உட்கருத்தாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் போரை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த உருவாக்கம் நடைபெற்றால் நிச்சயமாக போர் வந்து நின்றுவிடும். போர் நின்றால் மீண்டும் வந்து கச்சா எண்ணெய் விலைகள் சரியும். அதனால் ஏற்கனவே கச்சா எண்ணெயில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளிலிருந்து எடுத்து மீண்டும் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்குவார்கள். அப்படி ஒரு தொடக்கம் மீண்டும் தங்கம் விலை ஒரு புதிய உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ நீங்க சொல்ற அந்த புதிய உச்சம் அப்படிங்கிறது இந்த 1 லட்சத்துல இருந்து இப்போ தொடர்ந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல வந்து ஏற்கனவே இருந்தது போல அந்த 1,30,000 அதையும் தாண்டி செல்ல வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சராசரியாக உயராமல் மிக வேகமாக உயர்ந்து மீண்டும் முன்பெல்லாம் இருந்த புதிய உச்சத்தை தாண்டி மீண்டும் ஒரு உச்சத்தை நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு பெரிய அளவில் வந்து விலை இருந்தது, அதெல்லாம் தாண்டி மீண்டும் ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி தான் செல்லும். இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்த பின்பு ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம். தேங்க்யூ சார். அண்ட் வந்து இப்ப மக்கள் வந்து இப்பவே வந்து தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில். அப்ப அதுதான் உண்மையா சார்? இது வந்து முதலீட்டாளர்கள் ஆகட்டும் அல்லது நுகர்வோர் அல்லது தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வாங்குவோர்களுக்கு மிகச் சரியான தருணம். இந்த தருணத்தை நாம் தவிர்த்து விட்டால், இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வந்து எதிர்காலத்தில் தங்கம் வாங்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்ன, இந்த விலை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் 1 லட்சம் ரூபாய் அல்லது 1,01,000 ரூபாய் என்ற விலை மீண்டும் வந்து அவர்கள் வந்து கண்ணில் கூட பார்க்க முடியாத ஒரு விலையாக மாறிவிடும். அதனால இது சரியான தருணம். இதன் மீது முதலீடு செய்வதோ அல்லது நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை வாங்குவதோ இது மிகச் சரியான தருணம். நிச்சயமா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.